தமிழகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களின் திருமணத்திற்கு உதவுவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திருமண நிதி உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திருமண செலவுகளை சமாளிக்க முடியாத ஏழை மற்றும் ஆதரவற்ற குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குவதுடன் திருமாங்கல்யத்திற்காக தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டம், அன்னை தெரேசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் ஆகிய 4 முக்கிய திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. அன்னை தெரேசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆதரவற்ற பெண்களின் திருமணத்திற்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதில் பொதுவாக பெண்களுக்கு 25,000 ரூபாய் மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. பட்டதாரிகள் அல்லது பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் விதவைகளின் மறுமணத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கல்வி தகுதி இல்லாதவர்களுக்கு 25,000 மற்றும் 4 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. பட்டதாரிகள் மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. இதனை தவிர டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டத்தின் மூலம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இடையேயான கலப்பு திருமணங்களுக்கு 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் கீழ் உதவித்தொகை பெற மணப்பெண்ணின் வயது திருமண நாளில் குறைந்தபட்சம் 18 இருக்க வேண்டும். விதவை மறுமணத்திற்கு 20 முதல் 40 வயது வரையிலானோர்களுக்கு தகுதி பெறுவர். மேலும் குடும்பத்தில் ஒரு பெண் மட்டுமே ஒரு திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். இந்த திட்டங்கள் மூலம் பெண்களின் திருமணத்திற்கு பொருளாதார பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.